இயேசுவில் பிரியமான எனது அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய தியான பாடல் நமக்கு எதை கற்றுத் தருகிறது என்றால், இறைவன் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தார் என்பதை அழகாக எடுத்துக் கூறுகிறது. இறைவன் நம்மை கண்டிப்பாக விடுவிப்பதற்காக, நம்முடைய துன்ப துயரங்களிலிருந்து காப்பாற்றுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிவுறுத்துகிறது. எனவே பிரியமானவர்களை, பிறந்திருக்கின்ற இந்த புதிய மாதத்திலே நாம் ஏதோ ஒரு வகையிலே சென்ற மாதத்தில நாம் துன்பப்பட்டிருப்போம், துயரப்பட்டிருப்போம், கலக்கப்பட்டிருப்போம். எதற்கு எந்த முடிவு எடுப்பது என்பதை குழம்பி தவித்திருப்போம். ஆனால் இன்றைய திருப்பாடல் அழகாக நமக்கு கற்றுத்தருகிறது. ஆணித்தரமாக உறுதி தருகின்ற வார்த்தையாக இருக்கிறது. நாம் குழம்பி தவிக்கின்ற பொழுது, தத்தளிக்கின்ற பொழுது, நாம் என்ன செய்வது என்று தெரியாமல் திக்கற்று போய் இருக்கின்ற பொழுது, இறைவன் தேடி வந்து தம் மக்களை விடுவிக்கிறார் என்பதை அழகாக எடுத்து காட்டுகிறது. அதை தான் நாம் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம். மிக அழகாக இறைவன் தம் சீடர்களை காப்பாற்றுகிறார். இறைவன் அழகாக தன்னுடைய சீடர்களை புரிந்து கொண்டு அங்கு வந்து உதவி புரிகிறார். சீடர்களுக்கு தடையாக இருக்கின்ற அந்த காற்றையும் அந்த நீரையும் அவர் முற்றிலுமாக தடை போட்டு அங்கு அவர்களுக்கு நிம்மதியும் சமாதானத்தையும், எதை கண்டு அஞ்சினார்களோ அதிலிருந்து விடுதலையை தருகிறார். எனவே பிரியமானவர்களே, பிறந்திருக்கின்ற இந்த புதிய மாதத்திலே எதை கண்டு நீங்கள் அஞ்சினாலும் சரி, எதிலிருந்து நீங்கள் திக்கற்று போயிருக்கிறீர்களோ, எதிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று நம்பி இருக்கிறீர்களோ, எதில் நீங்கள் குழம்பி தவித்திருக்கிறீர்களோ, அதிலே இறைவன் நிறைவாக உங்களுக்கு தெளிவான அறிவையும் நிறைவான ஆற்றலையும் தேவையான சமாதானத்தையும் அன்பையும் மகிழ்ச்சியும் பொழிந்து இறைவன் இந்த மாதம் முழுவதுமாக உங்களை காப்பாற்றி எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுவித்து இறைவனின் மகிழ்ச்சியிலே உங்களை நிலைக்க செய்வாராக. ஆமென்.